இன்றைக்கு நான் எப்படி நான் மேக்கப் செய்யறேன்னு தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது ஸ்டெப் எப்போவுமே ஸ்கின் ப்ரெப்பாக இருக்கணும். நான் இந்த க்ரீம் தான் பாவிக்கிறேன். நான் உங்களுக்கும் என்ன மாதிரி காஞ்சி போன ஸ்கின்னுண்டா இது பாவிச்சு பாருங்க. அடுத்தது ப்ரைமர். மேக்கப் உங்களுக்கு முழு நாள் அப்படியே இருக்கணும்னா நீங்கள் ப்ரைமர் பாவிச்சே ஆகணும். இது ஐப்ரோ. உங்களோட விருப்பப்படி நீங்கள் கீறலாம். இது சரியான முக்கியமான ஸ்டெப். உங்களோட ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணினா தான் உங்களோட ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் கிரேயா இல்லாமல் இருக்கும். கருப்பாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் பூசணும். இப்படி பூசி போட்டு பிளண்ட் பண்ணணும். முதல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் கிடக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் நீங்கள் மறக்க வேண்டாம். அடுத்தது ஃபவுண்டேஷன். நான் பியூட்டி பிளண்டர் பாவிச்சுன்னா ப்ரஷ்ஷில் மாற்றினா அப்புறம் எனக்கு இந்த பியூட்டி பிளண்டர் பெருசாக பிடிக்கல. அடுத்தது கான்டூர். இந்த கலரில் ஒரு கான்டூர் ஸ்டிக் எடுத்து இந்த ஏரியாவில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஷேடோ மாதிரி தெரியும். உங்களோட கண்ணத்துக்கு கீழே உங்களோட மூக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணுமெண்டா இதுலேயும் போடலாம். ஸோ அதுவும் ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபேவரட் ப்ளஷ். உங்களோட ஸ்கின்னும் எந்த மாதிரியா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஷேட் ஆஃப்டர் பார்ட்டி சரியான நேச்சுரலாக இருக்கும் உங்களோட கலருக்கு. இதில் கொஞ்சம் எடுத்துட்டு சொக்கையில் போடுறது. அடுத்தது கன்சீலர். உங்களுக்கு ஒரு பிரைட்டான அண்டர் ஐ விருப்பம் பண்ணால் நீங்கள் பிரைட் கலர் பாவிக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஸ்கின் கலருக்கு க்ளோஸாக ஒரு கலர் பாவிக்கலாம். மூக்கிலையும் இங்கே கீழேயும் போடுறேன்னா இது ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். 2 minutes 3 minutes ஜஸ்ட் பொறுங்கோ. அந்த நேரத்தில் நாங்கள் உதட செய்வோம். லிப் பென்சில் பாவிக்கணும். எங்களோட ஸ்கின் டோனுக்கு ப்ரௌன் நல்லா இருக்கும். உங்களோட லிப்பை நீங்கள் லைன் பண்ணி இதுதான் நான் கூடுதலாக பாவிக்கிறது. இவ்வளோ சின்னனாக இருக்குன்னு பாருங்க. இந்த லைன்ஸ் கொஞ்சம் ஹாஷாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்து அதை சஃபன் பண்ணலாம். லிப்ஸ்டிக் இது தான் பூச போகிறேன். எனக்கு இந்த கிளாஸ் விருப்பம். அதுவும் மேலே பூசுறது. இது ஒரு ப்ளம்பிங் கிளாஸ். உங்களோட உதட கொஞ்சம் பெருசாக காட்டும். ஓகே, ஸோ எனி கன்சீலர் நீங்கள் பிளண்ட் பண்ணலாம். எல்லாரும் ப்ரஷஸை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்க. நான் இப்போ பார்க்குறேன் இந்த ப்ரஷஸ் சரியான ஊத்தையாக இருக்குது. நான் க்ளீன் பண்ணணும். சில தடவை கரை நேரம் செல்லும். ஆனால் நீங்கள் பொறுமையாக செஞ்சால் தான் வடிவாக வரும். அடுத்தது செட் பண்ணணும். லூஸ் பவுடர் பாவிக்கலாம், இல்லாட்டி ப்ரெஸ் பவுடர் பாவிக்கலாம். இன்றைக்கு நான் லூஸ் பவுடர் பாவிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சாமான் எடுத்து அப்படியே கண்ணு கீழே போடுறது. அது கீழேயும் கொஞ்சம் போடலாம். இது டூ மச் ஆயிட்டுது. ஐயோ. பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து பவுடரை கொஞ்சம் தட்டணும். இந்த ஸ்ப்ரே சரியான விருப்பம். இது உங்களோட மேக்கப்பை கொஞ்சம் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி எப்படி சொல்கிறது சீம்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்தது கண். இது நான் செய்ய எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தேவை, இல்லாட்டி பிள்ளையாக வந்துடும். இதுதான் என்னோட ஃபேவரட் மஸ்கரா. கொஞ்சம் கர்ல் பண்ணின அப்புறம் இதை போடலாம். லேஷஸ் எப்படி சொல்கிறது தமிழில் எனக்கு தெரியாது. கீழையும் போடுறதுக்கு மறக்க வேண்டாம். எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே பாவிக்கணும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரக் ஸ்டோரில் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் மேக்கப். பார்த்ததுக்கு நன்றி. போயிட்டு வரேன்.